எல்லாருக்கும் வணக்கம். இதழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரெட் சாண்ட்விச் பண்ண போறாங்க. பிரெட் சாண்ட்விச்ல பன்னீர் வச்சு செய்ய போறாங்க. பன்னீர் சாண்ட்விச் செய்ய போறோம். அதை வந்து நம்ம வீட்டுல பசங்க தான் பண்ண போறாங்க. நான் செய்யல, சௌமியா பண்ண போறாங்க. மாஸ்டர் டீ. அப்புறம் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, போன வீடியோக்கு முந்தின வீடியோ கமெண்ட்ல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எங்கேயும் பார்த்தாங்களாம், உங்களை நான் பார்த்தமா, நீங்க பேசுவீங்களான்னு தெரியல, அதனால உங்ககிட்ட பேசல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு சாதாரண பொம்பளை தான், யார் என்கிட்ட பேசினாலும் பேசுவேன். எப்பவுமே வழியில யார் பார்த்தாலும் பேசுவாங்க, என்னை வந்து கட்டி பிடிச்சி பேசுவாங்க, சிரிப்பாங்க. போட்டோ கூட நிறைய பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. நான் என்ன ஒரு சாதாரண பொம்பளை தானே, உங்களை பார்த்து பேச மாட்டேனா? யார் பார்த்தாலும் பேசுவேன். அதனால எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, வந்து பேசுங்க. அந்த கமெண்ட் பண்ணிருந்தவங்களுக்காக இதை சொல்றேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்புறம் வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி முக்கியமானது என்னது எண்ணெயே இல்லாம நம்ம இன்னைக்கு மைனஸ் பண்ண போறோம். ஆமா, நம்ம எப்பவுமே வெஜ் மைனஸ்க்கும் வந்து நம்ம முட்டை போடாம செய்வோம், அந்த எண்ணெயை ஊத்தி செய்வோம். மைனஸ்க்கும் சாதாரண மைனஸ் செய்யறதுக்கு முட்டை போடுவோம், முட்டை போடாமலும் செய்வோம். இந்த வாட்டி வந்து எண்ணெயே சேர்க்காம வெஜ் மைனஸ் செய்ய போறோம். ரொம்ப ஈஸி தான், அதை இதோட சேர்ந்தே நம்ம பாத்துக்கலாம் வாங்க. என்ன பண்றீங்க அண்ணியார்? சாம்பார் சாதம் பண்ற மாதிரி பக்கத்துல நின்று அந்த கரண்டி நக்கிக்கிட்டு இருக்கா மாதிரி. டேஸ்ட் பார்த்தேன், உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா? உப்பு காரம்னா கரெக்டா இருக்குதா? உப்பு காரம் நல்லா தான் இருக்கு. என்ன செய்யறா சாம்பார் சாதம்? நான் எங்க சொன்னேன், அவ செய்யறா. சும்மா குழந்தை கிண்டல் பண்ணக்கூடாது. அவன் நல்லா சமைக்க எப்படி ஆக போற, அடுத்து செஃப் ஆக போறேன் மருமக. பாருங்க சாண்ட்விச் பண்றது. கேரட் தூரம் எலி பாருங்க, அந்த பக்கம் பொறுவின்னு இருக்குது. பொறுக்கி எலி கொஞ்சின்னு இருக்குது. அந்த கொஞ்சின்னு இருக்குது சோளம். இந்த சோளம் வந்து வாயின்னு வந்து பாருங்க எப்படி உரிச்சு வச்சாச்சு, அவ்வளவு அழகா. ஆமா, உரிச்சு கொடுத்தோன்னே சாப்பிடுறது நம்ம வேலை. உரிச்சது நீ நிஜமாவே சோளம் சாப்பிட்டது மாதிரி ஆயிடுது. குச்சி சொருகுல கம்மு போடல, அப்படியே செட் ஆகும். கம்மு போடலையா? கம்மு போடல, எதுவுமே பண்ணலாம், அழகா ஒட்டிட்டு இருக்கு. கம்மு போடலையா? இப்படி இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன், உதிரி ஆகாம அப்படியே அழகா ஷேப்பா. அப்படியே உன் கூட பேசினா நாங்க பைத்தியம் ஆயிடுவோம் போல இருக்குது கொஞ்ச நேரத்துல. நீங்க தெளிவா இருக்கீங்களா? உள்ளத்தா இப்படி திறமையெல்லாம் வெளிப்படுத்தணும், சரிங்களா? அப்புறம் வந்து முக்கியமா வந்து யாராருக்கெல்லாம் சாண்ட்விச் பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த எண்ணெயில போடாம அந்த பர்கர், ஆனா பெருசா இருக்க பர்கர் பிடிக்காது, சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். 2 சாண்ட்விச் சுட சுட வச்சு சாப்பிட்டா அவ்வளவு திம்முன்னு ஆயிடும் வயிறு. போதும், வெளியில காரம் வேணாம், போதும். ஆனா ஒரு சாம்பார் சாதம் பண்றதுக்குள்ள எத்தினி ஆன்டி காரம் இருக்கா பாருங்களேன். காரம்லாம் நான் எனக்கு வாய்க்கு ஒரு மாதிரி தெரியும்ல, அதனால கேட்டேன். அவன் வாய் கோளார் வாய். வெஜ் மைனஸ் செய்ய ஒரு பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். அம்மா கேரட் துருவரவில முடிஞ்சிருச்சாமா? பாதியில இருந்து வந்துட்டீங்க. அவ உப்பு பாக்குறதுன்னு தான், சரி நல்லா இருக்கா இல்லையான்னு பாக்கலான்னு வந்தேன். கரெக்டா இருக்கான்ட்டு கொஞ்சம் சொதப்பிடுவா. ஃபர்ஸ்ட் டைம் வர ஒரு கிச்சனுக்குள்ள கூட இருந்தா தானே தைரியம் இருக்கும் அவளுக்கும். அப்புறம் வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து பன்னீர் ஃப்ரை பண்ண போறோம். ஆமா, டிக்கா, பன்னீர் டிக்கா. ஆமா, இது வந்து பட்டிக்கு ஒயிட் ரைஸ். இப்ப இது பால் காசணுமா? ஆமா, பால் நல்லா காயிடும். அதுக்கப்புறம் எப்படி விட்டாங்க மீதி எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காங்க. பால் காயிடும், அதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம். அவ்வளவுதான், கேரட் துருவி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கோஸ். இந்த இடத்த பாருங்க எப்படி அழுகி வச்சிருக்காங்க, நல்லா குப்பையும் கொலையுமா. குப்பையும் பூனையுமா? வீட்டுல காய்கறி எல்லாம் கிளீன் பண்ணுவோம், குப்பையே தான் ஆகும். சரிம்மா, எதுவுமே சொல்லி பர்ஃபெக்டா காமிக்க முடியாது, நம்ம வீட்டுல இருக்கிறத காமிச்சாதான் நல்லா இருக்கும். சரிங்க. வந்து பால் நல்லா பொங்கிடுச்சு, கொதிச்சிட்டு இருக்குது. ஸ்லோ பண்ணி தண்ணி ஊத்திட்டேன் கொஞ்சம். அது கொதிக்கும் போது உங்களுக்கு காமிச்சாதான் அழகா இருக்கும். இப்ப இது கொதிக்கும் போது நம்ம கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு விட்டு பாலை திரிச்சிடலாம். அப்புறம் சைட் பை சைட். ஐயோ, ஏன் 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 இடமா இடிச்சிட போறேன். அப்படி பின்னாடி வந்து எட்டி பார்த்து என்னது இது காணு என்னமா சோளம். ஐயோ, சோளம் வந்து வேக வச்சு வச்சாச்சு. அவ்வளவுதான், ஊத்துனாலும் தெரிஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளவுதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். திரிஞ்ச பாலை வடிகட்டிக்கலாம் நம்ம. இது வந்து இப்ப வடிகட்டி வச்சிருக்கேன். நிஷா வந்து சொல்ற தண்ணி தானே யூஸ் பண்ண போறீங்க, இது அப்படி நம்ம சக்கரை போட்டு சாப்பிடல, மயனஸ் அதுலதான் செய்ய போறோம். டேமேஜ் பண்றாங்க. அத பார்த்த உடனே எங்க அம்மா சக்கரை போட்டு கொடுப்பாங்க. அது எல்லா அம்மாவும் பண்ணி கொடுப்பாங்க, சாப்பிட்டுலாம். சரி, இப்ப இது வந்து தண்ணி வடிகிட்டு அதுக்குள்ள அரிசி போட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த சாதம் கொதிக்குது சாம்பார் சாதத்துக்கு. சாண்ட்விச் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா?
ஆமா சாண்ட்விச்க்கு வந்து இப்ப பன்னீர் வந்து அப்படி பட்ட பட்டையா வறுத்துட்டு அப்படியே தோசைக்கல்ல போட்டு வறுத்து எடுத்துட்டு அப்புறமா நம்ம குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னு இல்ல, இந்த பன்னீர் வாங்கி நேத்து பட்டர் பன்னீர் மசாலா அம்மா பண்ணாங்க, பண்ணிட்டு தண்ணியில போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சோம். அதனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படிமா தண்ணியா இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு பண்ணா கொஞ்சம் அது கொஞ்சம் புட்டிங் மாதிரி ஆடும். அதனால அதை கட் பண்ணிட்டு நம்ம தோசைக்கல்ல வறுத்தோம்னா புட்டு மாதிரி புட்டுக்கும். அந்த தண்ணி எல்லாம் இழுத்துரும், ட்ரை ஆயிடும் தோசைக்கல்ல வச்சா. அதனால ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸ்மெல்லே செம்மையா இருக்கே. அதுல ஒண்ணுமே போடல, மசாலா எப்படி செம்மையா வரும். எனக்கு எதுவும் வருது, பிரெட் ரோஸ்ட் பண்ற மாதிரி ஸ்மெல் வருது. அது மாதிரி வருது, செம்மையா வருது, நல்லா இருக்கு. சொன்னே வந்துரும். அது வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இப்ப வந்து நம்ம பன்னீரை வறுத்து வச்சு எடுத்துடலாம். செஞ்சுட்டு புடலாம் தானே சொன்னேன், புட்டுட்டே செஞ்சாச்சு. இங்க பாத்தீங்களா அப்படி இது இன்னும் குட்டி குட்டியா கட் பண்ணி போனோம், அப்பதான் எல்லாருக்கும் வரும் வாயில. வர மாட்டேங்குதா? வான்னு சொல்ல வந்துரும். அது வர நானே கூட்டு வந்து வச்சிருந்தேன். அது இப்போ வந்து நம்ம மைனஸ் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து 3 பல்லு பூண்டு, மைனஸ் ப்ராசஸ் தான். ஒரு 5 மிளகு, கரெக்டா 5, அதுக்கு மேல போடக்கூடாது. போட்டா என்ன ஆகும்? 2 பாக்கெட் போட்டா 10 போடலாண்டியே. என்னங்கண்ணா? 2 பாக்கெட் பால் போட்டா 10 போடலாம். ஆமா, 2 பாக்கெட் பால் போட்டா 10 போடணுமா? கரெக்டா 5. அப்படிலாம் இல்ல, சும்மா கொஞ்சமா போட்டுக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா நான் எப்ப மைனஸ் அரைச்சாலுமே எனக்கு அந்த பூண்டு அரைய மாட்டேது, முழுசு அதனால முன்னாடியே நான் போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பூண்டு அரைச்சாச்சு, மிக்ஸி மடம் தான் இருக்கு, பூண்டு காண சுத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்த அந்த என்னது திரிஞ்ச பால் கொட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க எங்க அம்மா பிடி சொல்ல. எப்படி உட்காந்துறாங்க பாருங்க அங்க ஆயா மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு. க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மிளகெல்லாம் டப்பால கொட்டி வச்சாங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காமிச்சிட்டாங்க, ஃப்ரீயா பாருங்க. இதுல உப்பு சக்கரை எல்லாம் போடணும்ல. சும்மா டேஸ்டிங்க்கு ஒரு 1/2 ஸ்பூன் சுகர். எனக்கு மைனஸ் கொஞ்சம் திட்டிப்பா இருந்தா பிடிக்கும், ஆனா நான் சுகர் அதிகமா போடுவேன். மயோனீஸ் பைத்தியம் எங்க சௌமியா. தேவையான அளவு உப்பு. நீங்க சாப்பாடே வேணாம், மயோனீஸ் மட்டும் குத்தாலும் டே ஃபுல்லா. தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைக்கணும். அதாவது சொல்றேன் பாருங்க, அந்த என்னது திரிச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியே வேணும்னா 1 ஸ்பூன் ஊத்தி அரைக்கணும். அதை ஊத்தி தான் அரைக்கணும். எங்க அம்மா அதை கஞ்சி தண்ணியில வடிகட்டி வச்சுட்டாங்க. இப்ப தண்ணி இல்லன்னா நான் நார்மல் தண்ணி ஊத்தி அரைக்கிறேன். தண்ணியை பார்த்தா இதான் தேவைப்படும் போல வச்சு சாப்பிட்டுடலாம்னு சொன்னேன். 2 பேரும் பண்ற வேலை இருக்கு பாருங்க. அதுக்கு நம்ம இங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம். இங்க நடக்கிறாங்க பன்னீர் கட்டிங். ஆமா, பன்னீர் கட்டிங் பண்ண கட்டிங் பன்னீர் கட்டிங் அடி வாங்குவார் ராஸ்கோல். அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டும் செம்மையா இருக்கும். செம்மையானா அதாவது மைனஸ் மாதிரி இருக்கும். நீங்க எண்ணெய் ஊத்தி செய்யறது வந்து மைனஸ் இல்லையா? எண்ணெய் ஊத்தி செய்யறது அவ்வளவு ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. எண்ணெய் கொஞ்சம் தான் சாப்பிடணும். இது நல்லா இருக்குல்ல, எண்ணெயே இல்லாம மைனஸ் செய்யறது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். வெறும் பால் தான், அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்பவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும் இது உடம்புக்கு சாப்பிட்டா. எண்ணெய்னா மைனஸ்ல மயக்க வருது, அதை சாப்பிட்டு வண்டி வண்டியா சாப்பிட்ட சௌமியா. மைனஸ் மாத்தி வச்சு அடுத்து கிரீன் சட்னி ரெடி பண்ணோம்னா அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டேன். இது வந்து 2 பச்சைனால தெரியல. இது கொத்தமல்லி, இது புதினா. கொத்தமல்லி கொஞ்சமா போட்டு ஒரு கைப்பிடி புதினா போட்டு போட்டே இருக்கேன். போட்டு சும்மா புளிப்புக்காக கொஞ்சமா ஒரு 1/2 மூடி லெமன் போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எத்தனை போட்டு வந்து கேட்பாங்க, ஏமா போட்டு செஃப் வந்து ஃப்ரை பண்றதுக்கு போட்டு போயிருக்காங்க. பிஸியா வருவாங்க, வந்து சொல்லுவாங்க. கொஞ்சமா தேவையான பேசிக் தானே இருக்கும், டிஸ்டர்ப் பண்றாங்க பாருங்க. கொஞ்சமா தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அந்த லிஸ்ட்ல. அவ்வளவுதான், கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இடலாம். இப்போ வந்து என்னது நம்ம வந்து மைனஸ்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க. என்ன வந்து நீங்கிற அவ வந்து போட்டு நிறைய சொல்றா. வந்து பாருங்க, கேரட், கோஸ், குடமிளகாய் எல்லாமே ஒரு கை கோஸ். நிறைய போட்ட கம்மியா போடு. அதுக்கு எதுக்கு உள்ள அரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு கேளுங்களா. போதுமாமா? இப்ப வந்து கார்ன் போடு. கார்ன் போடணும். கொஞ்சமா போடு, ரொம்ப போடாத. ஆமா, போதும். கார்ன் நல்லா இருக்கும், ஆனா நான் நிறைய தான் போடுறேன்.
அடுத்து நம்ம பன்னீர் இது பண்ணி வச்சா பன்னீர். நான் சொல்றதுக்குள்ள அம்மா முந்திக்கிட்டாங்க. பன்னீர் போடி லைன் பை லைன் சொல்லிட்டு தானே இருப்போம். இதுல இப்போ ஒரு கைப்பிடி தான் போட்டோம். அப்ப அது அவ்வளவு இருக்கே, அப்ப என்ன செய்வோம்? அதை அப்புறமா செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்ப வீடியோக்கு முதல்ல காமிச்சிட்டு அப்புறமா சரி மைனஸ் எல்லாமே போட்டுருவோம்மா. இதுக்கு கரெக்டா இருக்கும்லமா. போட்டு கிளறி பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு போடுவோம். சரி கொஞ்சம் கொஞ்சமா போடு. மைனஸ் ஊத்து இன்னும் கொஞ்சம். போதும் நிறுத்த. அப்புறம் வேணா ஊத்திக்கலாம். சரிம்மா கத்தாதீங்கம்மா, பயமா இருக்குமா பக்கத்துல. அடுத்து கிரீன் சாஸ் ஊத்தணுமாமா. ஒரு கிரீன் சாஸ்ல கிரீன் சட்னி. சரிம்மா போதலமா 2 ஸ்பூன் போடுமா. அது இருக்குது எல்லாத்தையும் வச்சு போடு. அது நல்லா இருக்கும் டேஸ்டா போட்டா. கிரீன் சாஸும் போட்டாச்சுமா. டேஸ்டிங் தானமா இருக்கும். நல்லா ஆயம் மிளகு தூள் மிக்ஸி அங்க மாட்டிங்குது. சரி நுணுக்கி குத்தா போடுவாங்க பாருங்க. இந்த சிட்டிங் போஸும் அதுவும் கொட்டைப்பாக்கு நுணுக்குற சவுண்ட். சரி ஸ்டாப். இப்போ வந்து சாஸ் எவ்வளவுமா ஊத்தணும்? ஊத்துமா ஒரு 3 ஸ்பூன். 3 ஸ்பூனுக்கு ஊத்தணுமா. 1 ஸ்பூனுக்கு பாதி பாதியே ஊத்துற. ஊத்து. 2 ஸ்பூனுக்கு போதும். 3 ஸ்பூன் கரெக்டா இருக்கணுமா. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம். இப்ப நுணுக்குவா. நுணுக்குங்க. இப்போ வந்து எனக்கு என்னதான் மைனஸ் நிறைய இருந்தாலும் நமக்கு அதுல தலை கம்மியா தான் இருக்கு. அது இருக்குது எல்லாத்தையும் போட்டா சரியா. நல்லா தளரா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப இது தேவையான உப்பு சேர்த்துட்டா. சரி போதும். அடுத்து இது எல்லா மிளகுமா கொஞ்சமா போடுறியா? கையில எடுத்து மலைச்சாரல் போல தூவணும். இன்னும் கொஞ்சம். போதும் போதும் போதும். நீ கையில வச்சுக்கிற போது பாக்கல. பாத்துட்டு பேசணும். அப்ப இதை நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளவுதான். கலக்கிட்டே பாப்போம். வந்து நம்ம உட்காந்துட்டே பிரெட்ல வந்து எல்லாமே உள்ள ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்து அம்மா நின்னுட்டே அங்க தாச்சிருவாங்க. சாரி ஃப்ரை பண்ணிடுவாங்க பட்டர் போட்டு. சரிமா சரிமா சும்மா அந்த புளிப்பு டேஸ்டுக்காக லைட்டா மைனஸ். அது சாரி டொமேட்டோ சாஸ். என்ன சொல்லுவாளுங்க தப்பா பேசுறேன்ட்டு. ஆனா இவ கூட பரவாயில்ல. சுபாஷ் படுத்துவான் கரெக்டா பேசலன்னா. இதை போட்டு பெத வைக்கணும். எனக்கு வாய் ஊறுதுமா இப்பவே. ஃபர்ஸ்ட் பீஸ் எனக்கு தாமா. ஓகே போதும். மேல வச்சு அமுக்குனா பரப்பிக்கும். வெய்யும் கொண்டாத்து முன்னாடி காய வெய்யும். நீ ரெண்டாவது அள்ளில வைக்காத நிறைய. என்ன எங்க அம்மா குடும்பப்படுத்துறாங்க அப்பா. இப்ப வந்து வச்சிடலாம். வச்சுட்டு மேல சீஸ் பேக்கெட் இதோ இவன் அப்படியே பிரிச்சு வச்சிடலாம். அது மேல பிரிக்க முடியலையா? ஆமா பிரிக்க முடியாது. தெரியலமா கண்ணு தெரியலமா. இருங்கம்மா. வயசாயிட்டா எல்லா பிரச்சனையும் வரும். பிரச்சனையும் வரும். எல்லா பிரச்சனையும் வரும். ஆமா கரெக்ட். எல்லா பிரச்சனையும் பிரிச்சாச்சு ஒரு வழியா. பிரிச்சிட்டோம். அப்படியே லேக்கா எடுத்து மல்லாக்கா வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு இதுல டொமேட்டோ சாஸ் தடவணுமா? போதுமாமா. அப்படியே வச்சு இப்படி ஒரு அமுக்கு அமுக்கணும்னா ஒழுங்குட்டே இருக்குது. அமுக்குனா அழகா நான் பன்னீர் ஃப்ரை பண்ண அந்த தவாலே தான் போடுறேன். பட்டரை முதல்ல தடவிக்கலாம். கொஞ்சம் பட்டர் தடவிட்டு நல்லா வெட்டி. இந்த கிரில்லு தவா இருக்கும், அது இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம செஞ்சோம்னா ஹோட்டல்ல இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம கிட்ட அந்த தவால அதனால இருக்கிற தவாலையே செய்வோம். இருக்கிறத ஒரு கரண்டி லைவ் வர மாதிரி ஒரு கரண்டி இதுல வராதே. வராது. நம்மளே மனசுக்குள்ள நினைச்சு கொடுத்தா அப்படின்னு. இப்படி நல்லா கலர் மாதிரி வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. அப்பதான் உள்ள நல்லா இறங்கும். அந்த பிரெட்டும் மெல்ட் ஆகும். ஸ்டவ் சிம்ல வச்சு பண்ணுங்க. அப்பதான் நல்லா வரும். அந்த பக்கமும் சேர்ந்துச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இங்க பாருங்க. பன்னீர் வச்சிங்களா? நானே போடுறேன். பன்னீர் இந்த எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லுங்க. சுபாஷ் இன்னும் வெளியே வரலாம். அவன் தான் இருக்கும் போதே சாப்பிடுவான். அவனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவர் உள்ள மீட்டிங் இருக்கு, வேலை பார்த்துட்டு இருக்காரு பிஸியா. செவுந்துட்டான், இதை எடுத்துக்கலாம். அடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரா ஈஸியா வெஜ் மைனஸ் செஞ்சு நம்ம வீட்லயே சாண்ட்விச் பண்ணியாச்சு. இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. முதல்ல நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரமா வாய் ஊறிட்டு இருக்கு. ஆளு கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே சாண்ட்விச் டேஸ்ட் நான் ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டா சைடுக்கு சாப்பிட்டாச்சு. செமையா டேஸ்ட். சும்மா வீடியோ எடுக்காம முதல்ல அரைஞ்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. அடா இல்ல சாண்ட்விச் உண்மையிலே செம்ம சூப்பரா. ஹோட்டல்ல வாங்குற மாதிரி இருக்கு கடைகளெல்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. கடையில விட நல்லாவே இருக்கு டேஸ்ட்.
நீங்க கடையில வந்து வெஜிடபிள் அப்படியே நார்மலா வச்சு கொடுத்துருவாங்க. இது நம்ம நல்லா மைனஸ்ல போட்டு கலந்து சாப்பிட இன்னும் டேஸ்டா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மைனஸ் முக்கியமா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். சாப்பிட்டுட்டு இருக்கனால வாய் கொஞ்சம் வளரி. சாண்ட்விச் மயங்கி விட்டது.